Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கொலை பட்டினி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கு ஒரு கொலையை பட்டினி போட்டு நடந்தேறியிருக்கிறது. இந்த வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. என்ன நடந்தது பார்க்கலாம். கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள பூயப்பள்ளி என்ற பகுதியை சேர்ந்தவர்கள் லாலி கீதா தம்பதியர். இவர்களுக்கு 36 வயதில் சந்துலால் என்ற மகன் இருக்கிறார். இவருக்கு துஷாரா என்ற பெண்ணுடன் கடந்த 2013ஆம் ஆண்டு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது. கொல்லம் அருகே உள்ள கருணாகப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் துஷாரா. துஷாராவின் திருமணத்திற்கு 25 சவரன் தங்க நகைகளும் 5 லட்சம் ரூபாய் பணமும் வரதட்சணையாக அவரது வீட்டில் தரப்பட்டது. திருமணமாகி சில மாதங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில்தான் அவரது வாழ்வில் வரதட்சணை பிரச்சனை தலை தூக்கியது. திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட வரதட்சணை போதாது, தங்களுக்கு கூடுதல் வரதட்சணை வேண்டும் என துஷாராவின் கணவர் சந்துலாலும் அவரது அம்மாவும் அப்பாவும் துஷாராவை பல நாட்களாக கொடுமைப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து துஷாரா திடீரென கடந்த 2018ஆம் ஆண்டு இறந்து போனார். துஷாராவின் மரணம் அவரது பெற்றோரை நிலைகுலைய வைத்தது. அதே சமயம் அவர் எப்படி இறந்தார் என யாருக்குமே தெரியாமல் மர்மமாகவே இருந்தது. எனவே தங்களது மகளின் மரணத்திற்கு கணவர் குடும்பத்தினர் செய்த வரதட்சணை கொடுமைதான் காரணம் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி துஷாராவின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து துஷாராவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. துஷாரா பல மாதங்களாக பட்டினியாக இருந்ததால் அவரது உடலில் தேவையான ஊட்டச்சத்து இல்லாமல் நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததும், கூடவே அவரது உடலில் ஆங்காங்கே காயங்கள் இருந்ததும், இறக்கும் போது வெறும் 20 கிலோ மட்டுமே அவரது உடல் எடை இருந்ததும் தெரிய வந்தது. இதை கண்ட மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து கணவர் சந்துலால், அவரது தந்தை லாலி, தாய் கீதா லாலி ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே லாலி வயது மூப்பு காரணமாக சில வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இந்த வழக்கு கொல்லம் மாவட்ட கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 8 ஆண்டுகளாக நடந்து வந்தது. தொடர்ந்து இந்த கொலை வழக்கை விசாரித்த நீதிபதி சுபாஷ் குற்றம் சாட்டப்பட்ட சந்துலால் மற்றும் அவரது தாய் கீதா லாலி ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரம் பிறகு அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். இந்த தீர்ப்பானது கேரள மக்களின் கவனத்தை பெற்று வருகிறது. கல்வியில் முன்னேறிய மாநிலம், தேசம் என்று போற்றப்படும் மாநிலத்தில் பெண்களுக்கு எத்தனை வரதட்சணை கொடுமைகள், அதனால் எவ்வளவு உயிர்கள் தினந்தோறும் காவு வாங்கப்படுகின்றன என்பதை நினைத்தாலே